திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவவேலுவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய் கோடைகால சிறப்பு நிதி 2000 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய உதயசூரியன் உதிக்கணும். அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகளையும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோடனே 1000 ரூபாய் எவ்வளவு 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருக்கோம். அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரை கொடுப்போம்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம் மாசம் 1000 ரூபாங்கிறது உயர்த்தி கல்வி ஊக்கத்தொகை 1500 ரூபாய் கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஓஏபி முதியோர் உதவி தொகை இன்னைக்கு 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய தொகை அவங்களுக்கு 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்போ ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் கொடுக்கப்படும். மகளிர் சுய குழுக்களுக்கு கேரண்டி இல்லாத பிணை இல்லாத வங்கி கடன் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் கனவு இல்ல திட்டம் 10 லட்சம் வீடுகள் கட்டி பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் உங்க அத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் உங்க அத்தனை பேருக்கும் ஒரு கூப்பன் கொடுப்பாரு. அரசு ஒரு கூப்பன் கொடுக்கும். அந்த கூப்பனுடைய மதிப்பு எவ்வளவு? 8000 ரூபாய். அதாவது 31 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய உதயசூரியன் உதிக்கணும். அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகளையும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோடனே 1000 ரூபாய் எவ்வளவு 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருக்கோம். அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரை கொடுப்போம்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 24 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. அதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க அடுத்து வர்ற 24 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் சேர்க்கணும். நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிற மாதிரி அண்ணன் ஏவவேலு அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். நிச்சயம் செய்வீங்களா? நாம இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம், நிறைவேற்றி காட்டிருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லி இருக்கிறோம். திருவண்ணாமலையில அமைச்சர் ஏவவேலுவை ஆதரிச்சு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது என்னென்ன வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்கன்றதை எல்லாத்தையும் விவரிச்சு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருந்தாரு. அந்த பிரச்சார காட்சிகளை நாம பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.